தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. குஜராத்தின் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தின் போது விமானத்தில் பயணித்த 242 பயணிகளில் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் இறந்தனர். அந்த ஒருவர் 40 வயதான ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்பவர் ஆவார். குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர். பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர். 20 ஆண்டுகளாக பிரிட்டனில்தான் வசிக்கிறார். விஸ்வாஸ் குமார் உயிர் தப்ப முக்கிய காரணம் அவரது சீட் இருந்த இடம். அவர் 11A என்ற சீட்டில்தான் பயணம் செய்தார். பிசினஸ் கிளாஸ் சீட்கள் முடிந்து எக்கானமி கிளாஸ் துவங்கும் இடத்தில் முதல் வரிசையில் ஜன்னல் ஓரமாக அந்த சீட் அமைந்திருக்கிறது. பிசினஸ் கிளாஸ், எக்கானமி கிளாஸ் இரண்டுக்கும் நடுவில் அவசரகால கதவு இருக்கிறது. விமானம் தரையில் மோதி வெடிப்பதற்கு ஓரிரு நொடிகள் முன்பு அவசரகால கதவு வழியாக கீழே குதித்து தப்பினார் விஸ்வாஸ் குமார். விபத்தில் காயமடைந்த நிலையிலும் அவரே நடந்து சென்று ஆம்புலன்ஸில் ஏறினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது. தற்போது விஸ்வாஸ் குமார் அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தலை, கால், மார்பு பகுதிகளில் காயம் இருக்கிறது. அவரால் உடனடியாக அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. இந்த நிலையில் விஸ்வாஸ் குமார் விமான விபத்தில் இருந்து தப்பி வரும் புதிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மீது விமானம் விழுந்து நொறுங்கி அப்பகுதி முழுக்க தீ பரவும் நிலையில் ஹாஸ்டல் கேட் வழியாக விஸ்வாஸ் குமார் செல்போன் பேசிக்கொண்டே வருகிறார். இதற்கு முன் இவர் காயத்துடன் நடந்து சென்ற காட்சிகள் வெளியான நிலையில் இப்போது எங்கிருந்து வெளியே வந்தார் என்பது தெளிவாக தெரிந்துள்ளது.